ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சுபாஷ். வெல்கம் டு கிங் குயின் ரியாக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டீசருக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, என்னோட ரொம்ப மச் அவைட்டட் நம்ம தலைவரோட 171 வித் லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன், சன் பிக்சர்ஸ் அண்ட் அனிருத் மியூசிக். ஸோ இதோட என்ன மாதிரி ஒரு காம்போ வேணும்னு, தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் காம்போ. ஸோ அந்த தலைவரோட 171ஓட டீசருக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஹாலிடே வேறு. நான் கரெக்டாக எப்படா 6 o'clock ஆகும் இந்தியாவில் டீசர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கடைசியாக டீசர் வந்துச்சு. ஸோ வந்தோடனே அதை ரியாக்ட் பண்ணேன். ஸோ என்ன டைட்டிலாக இருக்கும், நிறைய டைட்டில்ஸ் பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு டைட்டில் இருக்க போகுது. ஆக்சுவலி அந்த போஸ்டருமே வந்து லைக் அவர் அந்த ஹேண்ட்கஃப் அந்த வாட்சில் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் எல்சியூவாக இருக்குமா இல்லையா என்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் பட் லோகேஷ் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் என்ற மாதிரி தான் சொன்னார். பட் லியோ கௌர் அப்படி தான் சொன்னார். கடைசியில் அது எல்சியூவில் கனெக்ட் பண்ணார். ஸோ இதுவும் எல்சியூவாக இருக்குமா இல்லையான்றதுலாம் தெரியல. ஸோ ஆப்வியஸாக டீசரில் எதுவும் வச்சுருக்க மாட்டார். பட் ஸ்டில் பார்க்கலாம், நமக்கு எதாவது இருக்கா. இல்லை நிறைய பேர் பிரேக் டவுன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல வீடியோ பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசுவோம், எப்படி இருக்குது எல்லாம். Pictures. கோல்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அந்த கோல்டு மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க போஸ்டர்லேயும். சொல்லு. ஒருத்தன் போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பத்திரம். Music. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. என்னடா நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீங்க. உள்ள வந்து முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? Unexpected. கூலி இந்த மாதிரி சொல்கிறது லைக் சரியான வேற மாதிரி ஒரு டைட்டில் ரிவீல்
டீசர். ஸோ ஆக்சுவலி வந்து லைக் படத்தோட எக்ஸாக்ட் மூவி டீசர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு டைட்டில் டீசர் மாதிரி ஃபீல் ஆகல. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம், லியோ, ஸோ அதுலலாம் வந்துட்டு மோஸ்ட்லி லைக் டயலாக்ஸ் அதிகமாக இருக்காது. அந்த மியூசிக்கோட ட்ராவல் ஆகிடு கடைசியில் வந்துட்டு விக்ரமில் ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ப்ளஸ் லியோவில் வந்து தளபதி வந்துட்டு பிளட்டி ஸ்வீட்னு சொல்லுவார். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு அப்படியே ஸ்லோவாக அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் டீசர். பட் ஆனால் திஸ் வாஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ஃபுல்லாக வந்து கிரே ஸ்கேலில் அந்த கோல்டு மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி அவரோட கண்ணாடியோட ஃப்ரேம்ஸில் இருக்கிற அந்த கோல்டு எல்லாமே கோல்டு சம்மந்தமான ஏதோ ஒரு மூவி கதை. ஸோ அந்த மாதிரி தான் எப்படியோ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பார்க்க தெரியுது. ஆனால் அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த கிரே ஸ்கேலில் இருந்தது எல்லாம் சமமியம் அனிருத் மியூசிக் பேங்க் எனக்கு புரியல. இந்த மாதிரி படத்துக்கெலாம் அனிருத் தாங்க மியூசிக் போட்டால் தான் அந்த தலைவருக்கான ஸ்வாக் அந்த மாஸ் எல்லாம் அப்படியே ஒரு சட்டிலாக இருக்குது பார்க்க. ஸோ படம் எல்சியூவாக இருக்குமா இல்லையான்றது தெரியல. பட் ஆனால் படம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சு கோல்டு கடத்தல் அதுக்கு ரிலேட்டடாக தான் அந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பேங்குங்க படம் சரியான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஷூட்டிங் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஷூட்டிங் நடந்துட்டுருக்கான்னு தெரில. பட் தெரிஞ்சு தீபாவளி மேபி தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது தெரியல. வாஸ் லைக் ஸ்டன். அந்த தலைவர் வாக்கு ப்ளஸ் டைலாக்ஸ் அதிகமாகிடுச்சு இந்த டீசரில். அவர் சொன்ன அந்த இது கடைசியில் அந்த படுத்துட்டு ஃபோன் பண்ணிக்கல அந்த அவரோட யூனிக்கான அந்த சிரிப்போட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்லாம் சரியான கிளியாக இருக்க போகுது தேட்டரில் நினைக்கிறேன். ஸோ சரியான ட்ரீட் இருக்குது காய்ஸ். சரியான வெயிட்டிங். ஆனால் படம் வர்றதுக்கு நான் ரொம்ப நாள் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு தீபாவளி இல்லைனா மேபி பொங்கலுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியான சாட்டிஸ்ஃபையாக இருக்குது எனக்கு. பிஜிஎம் டைட்டிலும் ஸோ கூலி லைக் யூடியூப்பில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தேன். பட் கூலின்ற ஒரு டைட்டில் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ஓவராலாக தெரிய மாதம் ஆச்சு. ஸோ மற்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் மூவிஸான டீசர்ஸ் அதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவோம் காய்ஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அண்டில் தென் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபாஷ். டாட்டா பாய்.